தேங்காய் எண்ணெய் 7 கிலோ பிரியாணிக்கு தேவைன்னா 6 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றுருங்க. ஓகே. தேங்காய் எண்ணெயில் சமைப்பீங்களா? தேங்காய் எண்ணெய் பிரியாணியோட முறை அது. தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது சட்டி காஞ்சோடனே நம்ம முதல்ல ஊற்றக்கூடிய எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் இருக்கணும். அந்த மனம் வந்து நமக்கு பிரியாணிக்கு நல்ல ஸ்மெல்லு கொடுக்குங்க. அடுத்தது நம்ம கோல்டு வினர் 7 கிலோ பிரியாணிக்கு 1.5 லிட்டர் கோல்டு வினர் ஆயில் ஊற்றுருவோங்க. கோல்டு வினரும் தேங்காய் எண்ணெய் மட்டுமே பிரியாணிக்கு. கிராம்பு, இலை, பட்டை, சோம்பு, ஏலக்காய் மொத்தமாக சேர்த்து எல்லாமே ஒரு 150 கிராம். 7 கிலோ பிரியாணியோட அளவு. 2 கிலோ பெரிய வெங்காயம் வெட்டந்து. ஏழு கிலோ பிரியாணியோட அளவுக்கு ஒரு அரை கட்டு புதினா இந்த வெங்காயத்தோட போட்டு வதக்கிக்கணும். பச்சை மிளகா ஒரு 200 கிழிச்சு போட்டுக்கணும். அரை வேக்காடு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது நம்ம வச்சு அரைச்சி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம். அரை கிலோ தக்காளிங்க. வெங்காயம் பாதி வேக்காடு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை கிலோ தக்காளி போட்டுக்கணுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கணும். 7 கிலோ பிரியாணிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அரை கிலோ பூண்டுங்க, 1/4 கிலோ இஞ்சிங்க. மராட்சி மூட்டு, ஏலக்காய், கிராம்பு. இது மராட்டி மூட்டைனா அந்த மாசு பகுதிகளுக்கு தெரியும், உங்களுக்குலாம் தெரிய வாய்ப்பு இல்லை. சரியா? அது வந்து நிறைய இடத்துல போட மாட்டாங்க. எங்கிட்ட இந்த கடையில் இந்த பிரியாணி டேஸ்ட் இருக்குன்னா இதுதான் மெயின் காரணங்க. இந்த மராத்தி மூட்டும் பட்டை, ஏலக்காய் இதை நாங்கள் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி அரிசி போடுவோங்க. அதான் செட்டிநாடு சுவைக்கே ஒரு முக்கியமானது. அது நீங்கள் போடக்குள்ளே ஸ்மெல் வருது. இதுதான் அந்த பிளாக் கலர் வரது பிரியாணி காரணமாக தான். நம்ம பார்த்துட்டு அந்த பிளாக் வருது பார்த்தீங்களா, அந்த பிளாக் தான் நமக்கு பிரியாணியோட டேஸ்ட் கொடுத்துருவோம். போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பிரியாணி ஆச்சுன்னா பிரியாணி. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த தப்பு பண்ணாலும் இந்த பிரியாணி வந்து நல்லா இல்லவே வராது. இந்த மாதிரி ப்ரே பண்ணி இந்த எண்ணெய் தனியாக வந்துருச்சிங்கன்னா அந்த மசாலா தனியாக போயிடும், எண்ணெய் தனியாக வந்துருச்சிங்க. இப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணி அரிசி எப்படி போட்டாலும் பிரியாணி சூப்பராக இருக்கும். ஒரு 10 கிராம் தனி மிளகாத்தூள், ஒரு 10 கிராம் மல்லித்தூள். 7 கிலோ பிரியாணியோட அளவு அவ்வளோதான். நம்ம காரமே போடுறோம். இதில் நமக்கு காரம் எல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம போடுற அந்த கிராம்பு, பச்சை மிளகாய், அந்த மராட்சி மொட்டு இதுதான் நமக்கு வந்து பிரியாணியோட காரமாக இருக்கணும். நம்ம போடுற மிளகாத்தூளில் காரம் வந்தால் அது பிரியாணியே கிடையாதுங்க, சாம்பார் சாதமாக மாறிடுங்க. இது வேறையா போட்டலாம். கறி இதில் கொட்டினோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ப்ரே பண்ணிங்கன்னா நல்ல மணமாக இருக்குங்க பிரியாணி. என்ன பிரியாணிக்கு போட வேண்டியது மெயினாக கல் உப்பு போடுங்க. சால்ட் உப்பு போட்டால் டேஸ்ட்டு கிடைக்காதுங்க. தண்ணி தண்ணினா 7 கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக வந்து ஒரு 6 லிட்டர் தண்ணி. அதுவும் வந்து ஜீரக சம்பா அரிசியாக இருந்தால் மட்டும், பாசுமதியாக இருந்ததுன்னா 1.25 லிட்டர் தண்ணி. நம்ம ஜீரக சம்பா போடுறதுனால ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு 750 ml தண்ணி போடுறோம், அவ்வளோதான். பீஸ் வந்து பீஸாக போயிடுங்க. முழுசாக நமக்கு பீஸ் கிடைக்காதுங்க பிரியாணியில். அதனால் பீஸ் எடுத்துகிட்டு அரிசி வந்து தம் போட பார்த்து நம்ம பீஸ் மறுபடியும் மேலே வச்சோம்னா பீஸ் முழுசாக நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த எசன்ஸில் இறங்கிருக்கும். எசன்ஸில் ஆல்ரெடி எல்லாமே கொச்சி இறங்கி போச்சுன்னா அந்த பீஸ் வேணால் நீங்கள் படம் எடுத்து பாருங்கள், தனியாக இருக்கும். அதில் இருக்க எசன்ஸ் பூரா இந்த தண்ணியில் வந்திருக்கும். ஓகே.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி மசாலா கடையில் வாங்கி போடுவாங்க. அது வந்து பிரியாணி மசாலாவே ஆகாது. பிரியாணி மசாலா போட்டிங்கனாலும் இந்த மாதிரி கலரில் உங்களுக்கு கறி கிடைக்காது. நம்மளாம் ரெடி பண்ணி நான் சொன்ன அந்த மராச்சி மொட்டுன்றதை போட்டிங்கன்னா அந்த பிரியாணிக்கு நல்லா ஒரு செட்டிநாடு பிரியாணியோடைய அந்த பக்குவம் அந்த டேஸ்ட்டு எல்லாமே கிடைக்கும். மட்டன் பிரியாணிக்கு இது போடுவாங்களா? மட்டன் பிரியாணிக்கு இது தேவைப்படாது. மட்டன் பிரியாணி ஆல்ரெடி பிளாக்கு, அதை நீங்கள் நல்லா கொதிக்கிட்டாலே உங்களுக்கு அந்த கலர் கிடைச்சிரும். ஓகே. மட்டன் பிரியாணிக்கு இந்த மராச்சி மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை. சிக்கன் பிரியாணி போடணும். சிக்கன் பிரியாணி கண்டிப்பாக. நாட்டுக்கோழி பிரியாணிக்கு எதுவுமே தேவையில்லை. அந்த நாட்டுக்கோழி டேஸ்ட்டே போதும். சாதாரணமாக மசாலா போட்டு பிரியாணி போட்டுங்க, நாட்டுக்கோழி பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிராய்லர் கோழிக்கு மட்டும் இது போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா டேஸ்ட் இருக்கும். அதாவது பாய்லர் கோழிக்காக இந்த நம்ம மராச்சி மட்டும் போடல, பிரியாணின்னு ஆரம்பித்தாலே அந்த வாசத்துக்கு இதுதான் போடணும். வேறு எது போட்டாலும் பிரியாணியோட டேஸ்ட்டு எடுக்கவே எடுக்காது. அரிசி எத்தனை கிலோ அரிசினா? 7 கிலோ அரிசிப்பா. 7 கிலோ அரிசிங்க. இது கரெக்டாக. இது வந்து ஜீரக சம்பா. இது எவ்வளோ நேரம் இப்போ கொதிக்கணும்? இது ஒரு 12 நிமிஷத்தில் இது பிரியாணி ரெடி ஆகிடுங்க. இதுக்கப்புறம் இதை தம்மு போட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷம். மேலே கொஞ்சம் தண்ணியோட வெயிட்டை வச்சு கீழே அடுப்பு லைட்டாக சிம்மில் எரிய விட்டிங்கன்னா 15 நிமிஷம். இல்லை எதுவுமே வேணாம், அடுப்பு எரிய வேணாம், தண்ணி மட்டும் வச்சுன்னா அரை மணி நேரம். கொதிக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நாள் ஆகாது. கொதிக்க ஆரம்பிச்சாலே அந்த தண்ணி ஆகப்பட்டது அப்படியே அரிசி இழுத்துக்கும், உடனே மூடிடலாம். இந்த 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 கொழுப்பு தான் நம்ம கையில் அந்த பிரியாணி வந்து ஒட்டவே ஒட்டாது, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஜீரக சம்பா அரிசின்றது பிரியாணி போட பார்த்து இந்த மாதிரி அரிசியாக இருக்க பார்த்தே தம் போட்டிங்கன்னா பிரியாணி நல்லா இருக்குங்க. அது எல்லா மாதங்களுக்கும் நிச்சயமாக தெரியணும். தெரியவே மாட்டேன். சில மாதங்க நல்லா வேக வச்சு தம் போட்டால் அது பிரியாணி கிடையாதுங்க, சாம்பார் சாதமாக மாறிடும். ஸோ ஒரு தண்ணி பதத்தில் இருக்க பார்த்தே தம் போட்டிங்கன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி தண்ணி பதத்துலேயே இருக்க பார்த்து தம் போட்டிங்கன்னா பிரியாணி வந்து கையில் ஒட்டாமல் கொள்ளாமல் நல்லா பசுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட. பிரியாணி ரொம்ப ட்ரை ஆகி போட்டிங்கன்னா உப்புமா மாதிரி ஆகிடும். தண்ணியோடு போடணும், அவ்வளோதான். இப்படி அப்படியே தம் போட்டிங்கன்னா 15 கறியை கொட்டிட்டு. ஆமாம், 15 நிமிஷம். ஒரு 20 மணிண்ணா பெரிய தட்டு இல்லையா? பண்ணலாம். ஓகே, சொல்லுங்கள். அப்படி ஒன்றும் இல்லை, வெயிட்டுக்காக தண்ணியோ இல்லை சூடு ஒன்று பாத்திரையோ இல்லை வெறும் தண்ணியோ சுடு தண்ணியோ வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் பிரியாணி. அதே வந்து எதுவுமே இல்லாமல் அப்படியே வச்சிங்கன்னா 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகும். கீழே சிம்மில் எரியணும், மேலே வெயிட் இருக்கணும். தண்ணி சூடாகவும் இருக்கலாம், இல்லை சில்லுன்னு இருக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கலாம், அதில் சரியாயிடும். மேலே பிரியாணி இறக்க பார்த்து மல்லித்தழை போடுங்க. நல்ல மணத்துக்காக தான் போடுவோம். ஒரு 7 கிலோ பிரியாணிக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 400 ml நெய் ஊற்றணும். தாங்க பிரியாணி வந்து தம் உடைக்குதுன்னா இப்படி தாங்க. ஓகே சார், சிக்கன் பிரியாணி ரெடி. சுவையாக தயிர் வெங்காயம் கட்டியாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும்.